அத்தியாயம் 7. சுந்தர ரெட்டி தன்னுடைய அயல்நாட்டு மருத்துவ படிப்பிற்காக 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். இன்றைய மதிப்பில் 10ஆல் பெருக்கிக் கொள்ளலாம். மிகப்பெரிய தொகை. இப்போது அவர் மருத்துவராக பிராக்டிஸ் செய்கையில் கடன் கொடுத்தவர்கள் அவரை நெருக்க ஆரம்பித்தார்கள். ஒரே நேரத்தில் எத்தனை பேருக்கு தருவது? பல விதங்களிலும் தொந்தரவுகளை அவர் சமாளிக்க வேண்டியிருந்தது. மருமகனின் இந்த நிலையை அறிந்ததும் கண்கலங்கிவிட்டார் நாராயணசாமி. புதுக்கோட்டை மன்னரிடம் பேசி தன் செல்வாக்கை பயன்படுத்தி சுந்தர ரெட்டிக்கு புதுக்கோட்டையில் உத்தியோகம் வாங்கி தந்தார். அத்துடன் புதுக்கோட்டையிலேயே தன் தனிப்பட்ட கிளினிக்கையும் திறந்தார் சுந்தர ரெட்டி. மிக விரைவிலேயே கைராசி மருத்துவர் என்ற பெயரையும் மக்களிடம் பெற்றார். மாதம் 3,000 ரூபாய் கிடைக்கிற அளவிற்கு வருமானம் வர ஆரம்பித்தது. மெல்ல தன் கடன்களை அடைத்தார் சுந்தர ரெட்டி. சென்னையிலிருந்து முத்துலட்சுமி சந்தர்ப்பம் கிடைக்கிற போதெல்லாம் புதுக்கோட்டைக்கு வந்தும், புதுக்கோட்டையிலிருந்து சுந்தர ரெட்டி இயன்ற போதெல்லாம் சென்னைக்கு சென்றும் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். அடுத்த ஆண்டிலேயே முத்துலட்சுமி ரெட்டி ஒரு குழந்தையை சுமந்தார். பலவீனமான உடல்நிலை படைத்தவர். ஆஸ்துமா தொந்தரவு வேறு படுத்தி கொண்டிருந்தது. இத்துடன் குடும்பத்தின் பிரச்சனைகளையும் அவரே சந்தித்து ஈடு கொடுத்து கொண்டிருந்தார். அதை வரும் அத்தியாயத்தில் விரிவாக பார்க்கலாம். இத்தனைக்கும் இடையில் குழந்தையை சுமப்பது என்பது பெரிய விஷயம்தான். சக மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து ஆலோசனைகள் கூறி உடல் நலத்தில் கவனம் வைக்க அடிக்கடி வலியுறுத்தி வந்தார்கள். அவரும் இயன்றவரை தன்னை கவனித்து வந்தார். இத்தனை இருந்தும் முதல் பிரசவம் முத்துலட்சுமிக்கு மிக சோதனையான ஒன்றாக அமைந்துவிட்டது. 9வது மாதம் முடியும் நேரத்தில் வீட்டில் ஒரு சிறு சண்டை. அதில் ஸ்ட்ரெயின் செய்து கொண்டதில் அன்றிரவே வலி எடுக்க ஆரம்பித்து விட்டது. பிரசவத்திற்கான அந்த வழியாக இல்லாமல் விட்டு விட்டு 7 நாட்களுக்கு வலி படுத்தி எடுத்தது. அவர் சேர்க்கப்பட்டிருந்த மருத்துவமனை டாக்டர் முத்துலட்சுமிக்கு பிரசவ வலியை துரிதப்படுத்துவதற்கான ஊசியை போட்டுவிட்டார். இப்போது அந்த ஊசியை போடக்கூடாது என்று முத்துலட்சுமி எத்தனையோ தடுத்தும் அவர் செவிகளில் ஏறவில்லை. விளைவு வலியும் வேதனையும் தாழ முடியாமல் ஒரு கட்டத்தில் முத்துலட்சுமி அழவே ஆரம்பித்து விட்டார். அருகிலிருந்த உதவி பெண் மருத்துவரிடம் தனக்கு குளோரோஃபார்ம் கொடுக்க சொன்னார். அந்த மருத்துவர் தயங்கி பின் அண்டை வீட்டுக்காரராக இருந்த மருத்துவரான டாக்டர் ஏ. லட்சுமணசாமி முதலியாரை உதவிக்கு அழைத்தார். நிலைமையை சட்டென்று உள்வாங்கிக் கொண்ட லட்சுமணசாமி முதலியார் முத்துலட்சுமிக்கு மயக்க மருந்து கொடுத்தார். குழந்தைக்கு எந்த காரணம் கொண்டும் எந்த தீங்கும் ஏற்பட அவர் விரும்பவில்லை. அருகிலேயே இருந்து மிகுந்த கஷ்டங்களுக்கு இடையில் குழந்தையை பாதுகாப்பாக வெளியில் எடுத்தார். ஆண் குழந்தை. மயக்கம் தீர்ந்த பின் தன் முதல் மகவை உயிரோடு பார்த்து கையில் ஏந்துகையில் முத்துலட்சுமி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த குழந்தைக்கு ராம்மோகன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் முத்துலட்சுமியை போன்றே ஆரோக்கிய குறைபாட்டுடனேயே முதல் மகவும் இருந்தது. கக்குவான் இருமலின் பாதிப்பு காரணமாக தாய்ப்பால் பருக இயலவில்லை குழந்தையால். தவிர வலிப்பு நோயும் இருந்தது. இப்படியான குழந்தையை தேற்ற கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியிருந்தது. மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி தன் முழுமையான அக்கறையையும் செலுத்தி பிள்ளையை வளர்த்து வந்தார். குழந்தை சற்றே உடல்நலம் தேறிய சமயத்தில் கணவர் சுந்தர ரெட்டி சென்னையிலேயே செட்டில் ஆகும் முடிவுடன் வந்து சேர்ந்தார். சுந்தர ரெட்டிக்கு அறிவுதாகம் அதிகம். பணம் சம்பாதிப்பதை விட அதற்கு முக்கியத்துவம் தருபவராக இருந்தார். எனவே கடன்கள் அடைந்ததும் சென்னை மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக வேலை கிடைத்ததும் அதை ஏற்றுக்கொண்டு சென்னைக்கே வந்துவிட்டார். மாத சம்பளம் ரூபாய் 250. ஆயிரங்களில் சம்பாதிக்கிற ஆசாமி அதை துறந்து இப்படி ஒரு சிறு மாத சம்பளம் வருகிற வேலையை ஏற்கிறாரே என்று நாராயணசாமிக்கு மிகுந்த வருத்தமும் சற்றே கோபமும் இருந்தது. மாமனாரை சமாதானம் செய்து மருமகன் சென்னைக்கு வந்தார். குழந்தை பெற்ற பின் சிறிது காலமே ஓய்வில் இருந்த முத்துலட்சுமியும் விரைவிலேயே தன் தொழிலில் ஈடுபட்டார். அவர்கள் மாத வருமானம் திருப்திகரமாக பெருகியது. இப்படியே 4 ஆண்டுகள் ஓடிவிட 2வது முறையாக முத்துலட்சுமி ரெட்டி கருவுற்றார். முதல் குழந்தையை போன்றே 2வது குழந்தைக்காகவும் அவர் போராட வேண்டியிருந்தது என்பது வாழ்வின் மற்றுமோர் துயரமுனை. காண்போம் 8ஆம் அத்தியாயத்தில்.